செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். சாகரி சனி பானி தீரி சனி பகவ சாகரி சனி பாசனி பமரி கமரி கமரி கம கனிசா சனிரிசா சனி பகபா. என்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார். நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசுவின் புதுமையை பெற்றுச்செல்ல வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆட்டுக்காரர்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். கடவுள் இறைவாக்கினர் எசையா வழியாக இஸ்ரேல் மக்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய் என்றும் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் என்று ஆசீர் அளிக்கின்றார். ஆவியானவர் ஒருவரே. அவர் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான திறமைகளை அளிக்கிறார் என்று 2ஆம் வாசகத்தின் வழியாக புனித பவுல் எடுத்துரைக்கிறார். நற்செய்தியில் இயேசு பணிவாழ்வின் தொடக்கமாக அன்னை மரியாளின் பரிந்து பேசுதலால் கானாவூர் திருமணத்தில் முதல் அரும் அடையாளத்தை செய்து இறை விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். சிறப்பாக இன்று நாம் நவநாள் எடுத்து விழா சிறப்பிக்கும் புனித செபஸ்தியார் விசுவாசத்தில் தளர்ந்திருந்த பல கிறிஸ்துவ மக்களுக்கு இறை நம்பிக்கையை ஊட்டியவர். தான் வாழும்போதே இறைவனின் அருளால் புதுமைகள் செய்து
கத்தோலிக்க திரு அவையில் சேரச் செய்தவர். 6 வருடங்களாக பேச முடியாமல் இருந்த சோயே என்ற பெண்ணின் மஞ்சாட்டினால் புனிதரும் மனமிறங்கி அவளது வாயின் மேல் சிலுவை அடையாளம் வரைந்து அவளை பேச வைத்தார். இத்தகைய புதுமைகளை செய்யும் புனித செபஸ்தியாரிடம் நம்மையும் நமது குடும்பங்களையும் நாம் செய்யும் தொழிலையும் புனிதர் ஆசிர்வதித்து வழி நடத்தவும், நம் வாழ்வில் புதுமைகள் பல பெற்று சாட்சிய வாழ்வு வாழ அருள் கேட்டு இணைவோம் இறையேசுவின் அன்பின் பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். ஆடு வளர்ப்போர் சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து ஒப்பிடக்கூடிய திருப்பலியாக நாம் இணைந்து ஜெபிப்போம். ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், குடும்பங்களில் படிக்கிற பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும், ஆடு மாடுகளுக்கு எவ்வித நோய் தொற்றும் ஏற்படாதவாறு காக்கும்படியாகவும், மேய்ச்சலுக்கு செல்லும் இடங்களில் இறைவனை பாதுகாப்பும் ஆசிரும் அரவணைப்பும் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும், நோய் தொற்றுகளிலிருந்து உலக மக்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகவும், மரித்த அருட்தந்தை ஜோசப் அன்னருடைய ஆன்மா இறுதி இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்பதற்காகவும், புனித செபஸ்தியார் வழியாகவும் கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாகவும் வேண்டுவோம். அமளி ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி மகள் அஜிதாவிற்கு இறைவன் செய்து வரக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் மன ஆரோக்கியத்தோடு பணி செய்யவும் இறைவன் அருள் தர கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாகவும், புனித செபஸ்தியார் வழியாகவும், புனித அமலோற்ப மாதா வழியாகவும் இப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் விஜயகுமார் சுரேஷ்குமார் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, மரித்த அப்பா அற்புதம் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரித்த சபரிமுத்து மிக்கேலம்மாள், அந்தோணி அன்னவாள், மரிய மிக்கேல், அந்தோணி சேசம்மாள், சேஸ்ராஜ், சுசையம்மாள், பிரமிளா, ஏஸ் அந்தோணியாள், ராசையா, அல்போன்சா, எலிஸ், அந்தோணி மூத்து, அருளப்பன், தனுஷ்ராஜ், அந்தோணிச்சாமி, சின்னராணி, எலிஸ் அந்தோணியாள், ஜோசப், சோஃபியா, மிக்கேல் அந்தோணி, அமல்ராஜ், சின்னப்பன், பாப்பம்மாள், தர்மராஜ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இடைப்பாறுதல் அடையும்படியாக புனித அந்தோணியார் வழியாகவும் புனித செபஸ்தியார் வழியாகவும் இப்பலியிலே வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல தந்தையே, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமாடி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள் உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை, உமது நாளாக இன்று மது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் மது அருளின் முற்றினை முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடமை அணுகி வரவும் முதுமீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல தந்தையே, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டுமென்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பதிதனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, ஈசோ புள்ளினால்
என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவேன். எல்லாம் வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான வார்த்தையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப் பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. சீயோனின் வெற்றி வைகரை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுளா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சகரி சனி மக மகரி சகரி கரி நிசா சகரி கரி சனி மக மகரி சகரி கரி நிசா. வான்படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது.
இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 4 முதல் 11 வரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 4 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள்கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிந்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 அருள்வாக்குகள் 13 18 வரை. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் அருள்வாக்குகள் 13 18 வரை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால்
நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஊர் பாதுகாவலராக, இந்த கோயிலினுடைய பாதுகாவலராக அந்தோனியார் இருந்தாலும் கூட புனித செபஸ்தியாரை இணை பாதுகாவலராக நினைத்து நாம் அவருக்கு விழா எடுக்கிறோம். அவருடைய வாழ்க்கை தத்துவங்களிலிருந்து, அவர் வாழ்ந்து காட்டிய நெறிகளிலிருந்து நாம் மறைவுரைக்காக சிந்தனைகளை எடுத்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை என்ன என்றால், சிலுவை அடையாளத்தினாலேயே புனித செபஸ்தியார் குணப்படுத்தினார் என்ற ஒரு தலைப்பு. புனித செபஸ்தியார் சிலுவை அடையாளத்தினாலேயே குணப்படுத்தினார் என்பது முன்னுரையிலே நாம் அதை பற்றி கேட்டிருக்கலாம். செபஸ்தியார் அவரை பற்றி நாம் நன்றாக அறிந்திருந்தாலும் கூட இந்த தலைப்பை பற்றி நாம் விரிவாக சிந்தித்து பார்ப்பதற்கு முன்பாக செபஸ்தியாருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி சிலுவை அடையாளத்தினால் மக்களுக்கு நலவாழ்வு தந்தார் அல்லது குணம் தந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, செபஸ்தியார் வாழ்ந்த காலகட்டம் கிபி 3ஆம் நூற்றாண்டு அல்லது திரு அவை வேகமாக வளர்ந்து வந்த அந்த தொடக்க காலகட்டம். திரு அவைக்கு எதிராக எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ வேத கலாபனைகள், எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் கூட புனித செபஸ்தியார் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார். அப்படி ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினாலே அவரை பற்றி அறிவித்தார். அவரை பற்றி நம்பிக்கை கொண்டு பலருக்கு அறிவித்தார், நலமான வாழ்க்கை தந்தார். அப்படிப்பட்ட தருணத்திலே உரோமையினுடைய ஆளுநராக ஒருவர் இருந்தார். ஆளுநருடைய சகோதரருடைய மனைவி, அவர்தான் உடல்நலம் இல்லாமல் இருந்தால், பேச்சற்றவராக இருந்தார். புனித செபஸ்தியார் இதை அறிய வருகிறார். எனவே அவருக்கு நலமளிக்க விரும்புகிறார். எனவே என்ன செய்கிறார்? சிலுவை அடையாளம் வரைந்து அவருக்கு நலமளிக்கிறார். உடல்நலம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பேசுகிறார் என்ற ஒரு குறிப்பை நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். செபஸ்தியார் மட்டுமல்ல, எத்தனையோ புனிதர்கள், நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவை அடையாளம் வரைந்து பேயை ஓட்டினார் என்று படிக்கிறோம். சவேரியார் நிறைய பேரை நான் பார்த்தேன். கோவாக்கு சென்றிருந்த போது நம்முடைய ஊர்லேருந்து நிறைய பேர் கோவாக்கு வந்திருந்தார்கள். ஒரு சிலரை பார்த்தேன், அவர்களும் பேசினார்கள். சவேரியாருடைய கையில் என்ன இருக்குது? சவேரியாருடைய கையில் என்ன இருக்குது? சிலுவை இருக்குது. அவரும் இந்த சிலுவையினாலே அவர் ஒரு சமயம் நற்செய்தி அறிவிக்காக ஒரு இடத்திற்கு போகிற பொழுது பெரிய புகழ் காற்று அடிக்கிறது. அந்த கப்பலில் இருந்தவர்களாம் அஞ்சுகிறார்கள். இந்த புயலை எப்படி சமாளிப்பது, இந்த புயல் நம்ம எல்லாம் கொன்று போட்டு விடுமே என்று தத்தளித்து கொண்டிருந்த பொழுது, தவித்து கொண்டிருந்த பொழுது அவர்களை பற்றி அவரிடத்தில் சொன்ன வார்த்தை, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சிலுவையை கையில உயர்த்தி கடவுளிடத்திலே மன்றாடினார். அந்த புயல் அடங்கியது என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. இப்படி நிறைய புனிதர்கள் இந்த சிலுவையை வைத்து நலம் அளித்தார்கள், மக்களுக்கு வாழ்வளித்தார்கள் என்று படிக்கிறோம். தந்தை பியோ அவரும் சிலுவை வைத்திருந்தார். அவரும் ஏராளமான புனிதர்களை தன்னுடைய வாழ்நாளிலே செய்தார் அப்படின்னு படிக்கிறோம். இன்னும் வேறெல்லாம் தங்களுடைய கையில் சிலுவை வைத்திருக்கிறாங்க. பெண் புனிதர்கள், ஆண் புனிதர்கள் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. பெண் புனிதர்களில் யார் தங்களுடைய கைகளில் சிலுவை வச்சிருக்கிறாங்க? ஒருத்தர் சொல்லுங்க, யாரு? ஆமாம், இயேசுவின் குழந்தை தெரசம்மா. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? கையில் சிலுவை வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சிலுவை
நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய அடையாளம், அது நம்முடைய அடையாளம். சிலுவை அன்றி நமக்கு மீட்பு இல்லை, சிலுவையின்றி நமக்கு சிம்மாசனம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, சிலுவையை பற்றி நாம் பேசுவது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. பவுலடியார் அதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். எங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே திருவூழியம் வைத்திருக்கிறீர்கள், அதனால் நான் சொல்லக்கூடிய இறைவார்த்தையை அப்படியே பார்த்து கொள்ளலாம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே இப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம் 14வது வார்த்தையிலே பவுலடியார் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், பெருமை பாராட்ட மாட்டேன். எவ்வளவு உன்னதமான வார்த்தைன்னு பாருங்க. பவுலடியார் நிறைய படித்தவர், பெரிய அந்த காலகட்டத்தில் பெரிய மறைநூலறிஞர் என்று சொல்லப்பட்டவரிடத்தில் கல்வி கற்றவர், யூத இனம் மார்தட்டி கொள்ளக்கூடியவர்கள். நாம் தமிழர்கள் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிற மாதிரி யூதர்கள் அவங்க பெருமைப்படுவாங்க, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் அவர் அதை பற்றி பெருமை பாராட்டவில்லை, தன்னுடைய இனத்தை பற்றி பெருமை பாராட்டவில்லை, தன்னுடைய படிப்பை பற்றி பெருமை பாராட்டவில்லை. எதை பற்றி பெருமை பாராட்டுகிறார் என்றால், சிலுவையை அன்றி வேறு எதை பற்றி என்ன செய்ய மாட்டேன், பெருமை பாராட்ட மாட்டேன். அப்படின்னா அந்த சிலுவை உயர்ந்ததா? உயர்ந்தது தான். ஆனால் அது இயேசு அந்த சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த பிறகுதான் அதற்குன்னு ஒரு மாட்சி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த சிலுவைக்கு என்ன நிலை இருந்தது அப்படின்னு நாம் பார்ப்போம். அப்போதான் இந்த சிலுவைக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேணும் என்பது நமக்கு புரிந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தண்டனை வழங்குகிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு திருட்டு தொழிலை செய்கிறார்கள், ஒரு கொலை குற்றத்தை செய்கிறார்கள், அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நாட்டை காட்டி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் தண்டனை வித்தியாசமாக வழங்கியிருக்கிறது, வேறு வேறு தண்டனை எல்லாம் வழங்கியிருக்கிறது. உதாரணத்துக்கு நம்முடைய நாட்டில், நம்முடைய தமிழகத்தில் பார்க்கிறோம், கழு ஏற்றி கொள்ளுதல். அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கழு ஏற்றி கொள்ளுதல். உயிரோடு என்ன செய்வாங்க, கழுமரம் இருக்கும், கழுமரத்தில் என்ன செய்வாங்க, அதில் ஏற்றி கொன்றுவாங்க. இந்த கழுவுமலை அது பேரே என்னது தான், அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கு. அப்படின்னா ஒரு மனிதருக்கு தண்டனை கொடுப்பது பல விதங்களில் இருக்கிறது. கழுவேற்றி கொள்ளுதல், துப்பாக்கியால் சுடுதல், தூக்கு தண்டனை போடுதல், இப்படி பல்வேறு தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உரோமையர்கள் இந்த தண்டனையை, சிலுவை தண்டனையை உரோமையர்கள் வழங்கவில்லை. அதற்கு முன்னதாக பெனிசியர்கள் என்ற ஒரு இனம் இருக்கிறது, அவர்கள்தான் இந்த சிலுவை தண்டனையை வழங்குகிறார்கள். ஏன் இந்த சிலுவை தண்டனை என்பது கொடுமையானது அப்படி சொன்னால், ஒரு மனிதரை நீங்கள் அருவாளால் வெட்டிட்டீங்கன்னா என்ன செஞ்சிருவான், உடனே என்ன செஞ்சிருவாங்க, இறந்து போயிடுவாங்க. நாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செய்தித்தாளில் பார்த்தோம், நீதிமன்றத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சானோ ஒருத்தனை வெட்டி போட்டுதாங்க, துடிக்க துடிக்க செத்துட்டாங்க. உடனே இறப்பு. அருவாளால் வெட்டிட்டாலோ துப்பாக்கியால் சுட்டுட்டாலோ என்ன கிடைக்கும், உடனே இறப்பு வந்துடும். ஆனால் இந்த சிலுவை தண்டனை என்னது கிடையாது, அப்படி உடனே இறந்துட முடியாது. துடிக்க துடிக்க, நாம் சொல்லுவோம் துடிக்க துடிக்க சாகணும் அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த சிலுவை தண்டனை என்பது உடனடியாக வரக்கூடிய சாவு கிடையாது. ஒரு மனிதன் துடிக்க துடிக்க கொல்லப்பட வேண்டும். அதனால தான் அது மோசமான தண்டனை. ஒரு மனிதருக்கு அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட மோசமான தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால் சிலுவை தண்டனை. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே இப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னால், இணைச்சட்ட நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். இணைச்சட்ட நூலிலே 21வது அதிகாரம், இணைச்சட்ட நூல் 21வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. இணைச்சட்ட நூல் 21வது அதிகாரம் 23வது வார்த்தையில் இப்படி படிக்கிறோம்: அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது, அவனை நீ என்ன செய்யணும், அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் யாரால் சபிக்கப்பட்டிருக்கிறான், கடவுளால் சபிக்கப்பட்டவன். இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனை மரத்திலே, அதாவது சிலுவையிலே தொங்க விடுகிறார்கள் என்று சொன்னால் அவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். அதுதான் இஸ்ராயல் மக்களிடத்திலே வழங்கப்படக்கூடிய செய்தியாக இருந்துச்சு. அப்படின்னா இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் அப்படின்னா யூத சமூகம் அவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன், இயேசு கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்ற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற எல்லாரையும் போன்று சிலுவையில் அறையப்பட்டதும் இறந்து போய்விட்டார் என்றாலும் கூட 3ஆம் நாளில் என்ன செஞ்சார், வெற்றி வீரராய் உயிர் தெழுந்தார். அதுதான் மற்ற எல்லாருக்கும் இயேசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்.
இயேசு இந்த சிலுவைக்கு புதிய அடையாளம் தருகிறார். அவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாலும் கூட 3ஆம் நாள் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்ததன் மூலமாக இந்த சிலுவைக்கு புதிய பொருளை, புதிய அர்த்தத்தை தருகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முதலாவது அர்த்தம், சிலுவைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், சிலுவை சபிக்கப்பட்ட சின்னம் கிடையாது, மாறாக அது கடவுளுடைய வல்லமை. இதுதான் முதன்மையான செய்தி. சிலுவை சபிக்கப்பட்ட சின்னம் கிடையாது, மாறாக அது என்னது? கடவுளுடைய வல்லமை. எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையில் என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு என்னது? மடமை. ஆனால் மீட்பு பெறுவோர் நமக்கும் என்னது? கடவுளின். சொல்லுங்க, சிலுவை என்னது? கடவுளுடைய வல்லமை. சிலுவை கடவுளுடைய வல்லமை. இது முதன்மையாக நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி. ஏன் சிலுவை கடவுளுடைய வல்லமை அப்படின்னு சொன்னால், மற்ற எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்ட போது இறந்து போனார்கள். ஆனால் இந்த சிலுவையின் மூலமாக கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை தந்தார் அப்படி சொன்னால், இது சிலுவை கடவுளுடைய வல்லமை. இதன் மூலமாக நாம் கடவுளுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ளலாம், கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சிலுவை நமக்கு பல விதங்களிலே கடவுளுடைய ஆசியை தருகிறது. சிலுவை சொல்லி தான் ஒவ்வொரு இறைவேண்டலை நாம் தொடங்குகிறோம், திருப்பலியை தொடங்குகிறோம், ஒரு செயல்பாடை தொடங்குகிறோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே என்ற ஜெபத்தை சொல்லித்தான் நம்ம என்ன செய்கிறோம்? எந்த ஒரு செயலையும் தொடங்குகிறோம். அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு இது அடிப்படையாக இருக்கிறது, ஆணிவராக இருக்கிறது. இதனால் நாம் எவ்வளோ வல்ல செயல்களை செய்யலாம். வேடிக்கையாக ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு ஊரில் தாய் தந்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு பையன் இருந்தானான். அவன் முரண்டு பிடிப்பான், தாய் தந்தையனுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டான், முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது செய்தி இந்த பெற்றோருக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், ஒரு மின்கம்பம், ஒரு போலில் என்ன செஞ்சிட்டான், மேலே ஏறி நின்றுக்கிட்டான். கொஞ்சம் போனால் என்ன ஆகிடும், அந்த மின்சாரம் தட்டி இறந்து போகக்கூடிய ஒரு நிலை. எல்லாருமே சொல்லி பார்க்குறார்கள், கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. யாருமே யாருடைய சொல் பேச்சு அவன் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் பங்கு தந்தை வந்தாராம். சாமி, நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், இவன் இறங்கவே மாட்டேக்கிறான், மேலே ஏறினா அவன் என்ன செய்கிறான், நான் மின்கம்பியை தொட்டுறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எங்களை பயமுறுத்துறான், ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது செய்யுங்க, அவன் கீழே இறங்கி வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் யோசித்து பார்த்தாராம். என்ன செஞ்சாராம், சிலுவை அடையாளம் போட்டார். உடனே அவன் என்ன செஞ்சான், தடன்னு இறங்கி வந்துட்டான். அவர்களுக்கு ஆச்சரியம், சிலுவைக்கு இவ்வளவு வல்லமையா, இத்தனை நாள் நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு தான் இந்த சிலுவையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துருக்கிறோம் அப்படின்ட்டு தந்தைக்கு எல்லாரும் நன்றி சொன்னார்களாம், போயிட்டாங்களாம். அப்போ அம்மா அப்பா வந்து அந்த பையன்கிட்ட கேட்டாங்களாம், எப்போ உனக்கு சிலுவைனா ரொம்ப பிடிக்குமா, ஃபாதர் வந்து சிலுவை அடையாளம் போட்டார், உடனே இறங்கி வந்துட்டியே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சிலுவை அடையாளமாக போட்டார் இல்லை, என்ன செஞ்சார், நீ கீழே இறங்கி வரனா உன்னை என்ன செஞ்சிருவேன், உயிரோட வெட்டி கொன்றுவேன் அப்படின்னு சொன்னார். அதனால் என்ன செஞ்சிட்டேன், இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இது வேடிக்கையாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட, சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது நாம் சாத்தானை வெற்றி கொள்ளக்கூடிய வல்லமையை பெறுகிறோம், கடவுளுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் பவுலடியார் சொல்கிறார், இந்த சிலுவையை பற்றி சொல்கிற பொழுது, இது அழிந்து போகிறவர்களுக்கு மடமையாக இருக்கலாம், ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை. இது முதன்மையான செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, இந்த சிலுவை வேற என்ன செய்தியை நமக்கு தருகிறது என்று சொன்னால், சிலுவை கடவுளுடைய வல்லமை மட்டுமல்ல, கடவுளுடைய அன்பை நமக்கு உணர்த்துகிறது. சிலுவை எதை உணர்த்துகிறது, கடவுளுடைய அன்பை. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இப்போ கடவுளுடைய வல்லமை வேறு, கடவுளுடைய அன்பை வேறு. இன்னைக்கு ஒரு சிம்பிள் நம்ம வழக்கமாக செய்வோம், ஒருத்தர் மற்றவங்கள அன்பு செய்கிறாங்க, ஒருத்தங்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்து இந்த இளைஞர்கள்லாம் ஒரு சிம்பிளை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன சிம்பிள் இப்படிங்கிறாங்க, நீங்கள் செஞ்சிருக்கலாம், சின்ன பிள்ளைகள்லாம் செஞ்சுருப்பீங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைகளும் செஞ்சுருப்பீங்க. முன்னாடி என்ன செஞ்சுருப்பாங்க, இப்படி செஞ்சுருப்பாங்க. அப்படின்னா நான் உன்னை என்ன செய்கிறேன், அன்பு செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அடையாளம். இப்படியும் வெளிப்படுத்தலாம், இப்படியும் வெளிப்படுத்தலாம்.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்ததை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படி சொன்னால் சிலுவையில் வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? 2 கைகளை விரித்து, நான் இப்படியும் இவ்வளவு அன்பு செய்யவில்லை, இந்த அளவுக்கு அன்பு செய்யவில்லை, எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன், இவ்வளவு அன்பு செய்கிறேன். அப்படின்னா கடவுளுடைய அன்புக்கு எல்லையே இல்லை. நான் குறைந்த அளவுக்கு அன்பு செய்வேன், நீ கொடுத்தாத்தான் நான் கொடுப்பேன், நீ என்னை அன்பு செய்தால்தான் நான் அன்பு செய்வேன் என்று கடவுள் எந்த ஒரு நிபந்தனையோடும் அன்பு செய்யவில்லை. மாறாக நிபந்தனையற்ற விதமாய் அன்பு செய்கிறார். அன்பார்ந்தவர்களை திருவிழியத்தில் எடுத்துக்கொள்ளலாம். திருவிழியத்திலே திருப்பாடல் 36 எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 36 5வது இறை வார்த்தை. திருப்பாடல் 36 5வது இறை வார்த்தை என்ன படிக்கிறோம்? ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உம்முடைய என்னது பேரன்பு. கடவுளுடைய பேரன்பு என்ன செஞ்சிருக்குது? வானளவுக்கு உயர்ந்திருக்கிறோம்னா வானம் ஒரு எல்லை தான். ஆனால் கடவுளுடைய அன்புக்கு எல்லையே இல்லை. மனிதர்கள் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? உதாரணத்துக்கு திருமண விருந்துகள் நடக்குது. இந்த திருமண விருந்துகளில் மொய் செய்கிறோம். மொய் எவ்வளோ செய்வோம்? அவன் நம்முடைய வீட்டில் நடந்த நல்ல நிகழ்வுக்கு 100 ரூபா செஞ்சால் நாம் என்ன செய்வோம்? 200 செய்யலாம். 200 செய்யலாம். அவ்வளோ நல்லவங்களா? சரி, கொடுத்த அளவுக்கு கொடுப்போம். பொய் சொல்கிறீங்க. உங்கள் பங்கு தந்தை சொல்கிறார், நீங்கள் என்ன செய்கிறீங்க? பொய் சொல்கிறீங்க. 100 ரூபா செஞ்சால் எதாவது செய்வீங்க? 101 ரூபா. ரொம்பலாம் கூட மாட்டீங்க. ஆமாம், 200 ரூபா செஞ்சால் 201 ரூபா, அவ்வளவுதான். அதுக்கு மேலே கிடையாது. ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய அன்பை பாருங்கள். வானளவு உயர்ந்துள்ளது என்று சொன்னால் அதுக்கு நிபந்தனையே கிடையாது. இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். கடவுளுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னா, வழக்கமாக நம்ம என்ன செய்வோம்? நம்மை அன்பு செய்வர்களை அன்பு செய்வோம், நம்மிடத்திலே நன்றாக இருப்பவர்களை நாம் பார்த்து கொள்வோம், கவனித்து கொள்வோம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கிற பொழுதே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். இதை பற்றி நாம் திருவிழியத்தில் படிக்கிறோம். உரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. உரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 8வது வார்த்தை என்ன படிக்கிறோம்? நாம் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம்முடைய உயிரை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அப்படின்னா நாம் நல்லவர்கள் என்பதற்காக இயேசு நம்முடைய உயிரை கொடுக்கவில்லை. நாம் கொடையாளிகள், தாராளமாக கொடுக்கிறோம், அதற்காக கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி உயிரை கொடுக்கவில்லை. மாறாக நாம் பாவிகளாக இருக்கிற போதே கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று சொன்னால் இதுதான் கடவுளுடைய அன்பு. அந்த அன்பை இயேசு சிலுவையில் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், இப்படி நாம் ஆண்டவர் இயேசு கைகளை விரித்து சிலுவையில் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அன்புக்கு எல்லையே கிடையாது, நிபந்தனையற்றது. அவரை போன்று நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. ஆகவே சிலுவை என்பது கடவுளுடைய வல்லமை, இது முதன்மையானதாக இருக்கிறது என்று சொன்னால் கடவுளுடைய அன்பு இது 2வது. 3வது என்ன அப்படின்னு சொன்னால், சிலுவை ஒற்றுமையினுடைய சின்னம். சிலுவை என்னது? ஒற்றுமையினுடைய சின்னம். ஏன் ஒற்றுமையினுடைய சின்னம் அப்படி சொன்னால் அதற்கு பவுலடியார் ஒரு குறிப்பினை சொல்கிறார். நீங்கள் எபேசருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபேசருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 14வது வார்த்தை. எபேசருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 14வது வார்த்தை என்ன படிக்கிறோம்? அவரே நமக்கு என்ன செய்கிறாரு? அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்ற சுவரை தம்முடைய உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை என்ன செஞ்சாரு? ஒன்றுபடுத்தினார். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு பல இனங்கள் இருக்கிறது. ஆனால் திருவிழியத்தை பொறுத்தளவிலே 2 இனங்கள் தான். என்னென்ன இனங்கள் சொல்லுங்கள், யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். திருவிழியத்தை பொறுத்தளவில் 2 இனங்கள் தான் இருக்குது. என்னென்ன இனம் சொல்லுங்கள், யாராச்சும் சொல்லுங்கள். ஒன்று யூத இனம், இன்னொன்று என்னது? பிற இனம், பிற இனத்தார். அப்படின்னா யூத இனம், பிற இனத்தார். யூதர் அல்லாத யாரெல்லாம் நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் பிற இனத்தவர் தான். இது யூதர்களை பொறுத்தளவிலே நாமெல்லாம் பிற இனத்தவர்கள். அப்படின்னா இந்த பவுலடியார் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பகைமை என்ற சுவரை தன்னுடைய உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக நம்மை ஒன்றுபடுத்தினார் அப்படின்னு சொன்னால், இந்த சிலுவை
இரண்டு இனத்தவர்களாக யூத இனத்தவர் பிற இனத்தவர் என்று இருந்த மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு ஒற்றுமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு வருகிறீங்க, சிலுவையை தொட்டு கும்பிடுறீங்க, சிலுவைக்கு மாலெல்லாம் போட்டிருக்கீங்க. மாலை நீங்கள் தான் போட்டிங்களா, சாமியார் பட்டாங்களா? சரி, நீங்கள் தான் போட்டீங்க. அது தொட்டு கும்பிடுறீங்க. தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. அல்லது நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் நீங்கள் அம்மா அப்பாட்ட பேசாமல் இருக்கீங்க, கணவன் மனைவிட்ட பேசாமல் இருக்கீங்க, பெத்த பிள்ளைகிட்ட பேசாமல் இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. காரணம், இது ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒற்றுமையை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால், இதை தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் போய் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை தொட்டு கும்பிடுறதுல என்ன ஒரு அர்த்தமும் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை அவமதிக்கிறீர்கள், அதுதான் உண்மை. அப்படின்னா இந்த சிலுவை ஒற்றுமையினுடைய அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான அமைதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வந்தேன். இந்த அமைதி உலகம் தர முடியாத அமைதி அப்படின்னு சொன்னால், இயேசு தரக்கூடிய அமைதியை இந்த நற்கருணை உட்கொள்கிறீர்கள், இயேசு உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே வருகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த அமைதியை உங்களுடைய உள்ளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், உங்களுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், நீங்கள் வாழக்கூடிய பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் இந்த சிலுவை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்படின்னா 3 செய்தி. ஒன்று என்னது? சிலுவை கடவுளுடைய வல்லமை. ரெண்டாவது என்னது? கடவுளுடைய அன்பு. மூன்றாவது என்னது? ஒற்றுமை. இப்படி 3 பண்புகள் நிறைய சொல்லலாம். இது மட்டும்தான் இந்த சிலுவை நமக்கு உணர்த்துகிறதா அப்படின்னா கிடையாது. இந்த சிலுவையை அல்லது சிலுவை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய தியாகம், அன்பு, இரக்கம் இவற்றையெல்லாம் நாம் கடைப்பிடித்து வாழ வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை என்ன படிக்கிறோம்? என்னை பின்பற்ற விரும்பும் எவர் என்ன செய்யணும்? தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை என்ன செய்யணும்? பின்பற்றட்டும். அப்படின்னா இந்த சிலுவை என்பது இயேசுவிடம் என்னென்ன மதிப்பீடுகள்லாம் இருந்துச்சு. அன்பு இருந்துச்சு, மன்னிப்பு இருந்தது, தியாகம் இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது. இவற்றையெல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டு இயேசுனுடைய அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுதான் நாம் இந்த சிலுவை அடையாளம் வரைவதாக இருக்கட்டும், சிலுவையை தொட்டு கும்பிடுவதாக இருக்கட்டும், சிலுவையை மாற்றிப்படுத்துவதாக இருக்கட்டும், இயேசுனுடைய மதிப்பீடுகளை நாம் நம்முடைய இடங்களில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லது இயேசுவின் பொருட்டு வரக்கூடிய துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஒரு பாடல் இருக்கிறது, நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், என்ன செய்ய மாட்டேன்? திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகம் என்னது பின்னால். இந்த பாட்டுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது, ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாட்டிற்கு வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் நற்செய்தி அறிவிக்க வந்தாராம். ஒரு குக்கிராமம், நம்முடைய ஊர் மாதிரி ஒரு குக்கிராமம். அந்த ஊருக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தாராம். சரி, யாருமே கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருப்பார்கள், நாம் போய் புதிதாக நற்செய்தி அறிவிக்கலாம் அப்படின்னு போனால் அவருக்கு ஆச்சரியம். அந்த ஊரில் இருந்த எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கிறிஸ்தவங்க. அவருக்கு ஆச்சரியம், எப்படி இந்த குக்கிராமம் இவங்கிட்ட யார் நற்செய்தி அறிவித்தா அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசின பொழுது ஒரு செய்தியை அவர் அறிந்து கொண்டாராம். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் தொடக்கத்தில் ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்துச்சான். அந்த குடும்பத்தில் இருந்த கணவர், மனைவி, பிள்ளைகள், அவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் இருந்தார்களாம். ஆனால் அந்த ஊரில் இருந்த மற்றவர் எல்லாரும் பிற சமயத்தை சார்ந்தவங்களாங்க இருந்தாலும். இதனால் என்ன நடந்துச்சது அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் இருந்த தலைவர், நீ மட்டும்தான் கிறிஸ்தவனாக இருக்கிறா, உன்னுடைய குடும்பம் மட்டும்தான் கிறிஸ்தவனாக இருக்கிறது, இது எங்களுக்கு ஒரு விதமான அவமானமாக இருக்கிறது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் பிற சமயத்தவர்களாக இருக்கிற பொழுது நீ மட்டும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் இது நல்லதாகப்படவில்லை. உடனே நீ என்ன செஞ்சிரு, எங்களுடைய சமயத்துக்கு விடு, கிறிஸ்துவை மறுதளித்து விடு, இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கொன்று போட்டு விடுவோம் அப்படின்ட்டு அந்த ஊர் தலைவர் மக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மிரட்டினாங்களாம். அவர் உறுதியாக இருந்தாராம். உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் இருந்த மகனை கண் முன்னாலே வெட்டினாங்களாம். அப்போ மகனை வெட்டின உடனே பயந்துருவார்,
அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் அவர் என்ன செய்யலையாம், பயப்படாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் அப்படி சொன்னாராம். சரி, மகனை வெட்டிட்டோம், ஒன்றும் செய்யலை, அவருடைய மனைவியை வெட்டி பார்ப்போம், அப்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அப்போ மனைவியை வெட்ட ஆரம்பித்தார்களாம். கண் முன்னாலே அவருடைய மனைவியினுடைய உயிர் அப்படியே போகிறது. அப்போது பார்த்தார்கள், அப்போதும் இயேசுவை மறுதலிக்கவில்லை. நான் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன், இயேசு தான் எனக்கு முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு உறுதியாக இருந்தார். கடைசியில் அவரை வெட்ட பார்த்தார்களாம். அவரை வெட்டிய போதும் இயேசுனுடைய திருப்பெயரை சொல்லி அவர் உறுதியாக இருந்தார்கள். அப்போ மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இந்த மனிதரை பாருங்கள், பிள்ளையை கொண்டு போட்டார்கள், மனைவியை கொண்டு போட்டார்கள், அவரையே கொண்டு போட்டார்கள். ஆனால் இயேசுனுடைய திருப்பெயரை சொல்லி அவர் என்னுடைய கண்முன்னால் இருக்கிறார், வேற யாருக்கு முன்னாடி நான் போக மாட்டேன், அவரைத்தான் நான் பின்தொடர்ந்து நடப்பேன் அப்படின்ட்டு இவ்வளவு உறுதியாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்பொழுதே மக்கள் எல்லாம் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி என்ன செய்ய மாட்டேன், பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த குடும்பம் அப்போதே எல்லாருமே அந்த ஊரில் இருந்து எல்லாருமே கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அப்படித்தான் அந்த பாட்டு உருவானதாக ஒரு வரலாறு உண்டு. அப்படின்னா இன்னைக்கு நாம் இயேசுனுடைய பின்னால் செல்கிறோம், இயேசுனுடைய பின்னால் செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இயேசுவிடம் இருந்த அன்பு, இயேசுவிடம் இருந்த தீமைக்கு கட்டுப்படாத அல்லது தீமையை எதிர்த்து போராடக்கூடிய அந்த குணம், இயேசுவிடம் இருந்த தியாகம், ஒற்றுமை, அமைதி, இவற்றையெல்லாம் நாம் நமதாக்குற பொழுது இந்த சிலுவையை மாட்சிப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது சிலுவையை அன்பு செய்வதாக இருக்கலாம், அல்லது சிலுவையை முத்தி செய்வதாக இருக்கலாம், அதுதான் உண்மையான அர்த்தத்தை தரும். ஆகவே அன்பார்ந்தவர்கள், இன்னைக்கு நாம் அற்புதமான ஒரு தலைப்பிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சிலுவை அடையாளத்தினாலே நலமாக்கினார், குணப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு முறையும் சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை நினைத்து பார்ப்போம், ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை நினைத்து பார்ப்போம், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒற்றுமை நினைத்து பார்ப்போம். நாமே நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையையும் அன்பையும் அமைதியை விதைப்போம். அப்பொழுது நாம் இயேசுவை உண்மையிலே மாட்சிப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவோம். அத்தகைய வரத்திற்காக அந்த பலியிலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நடுவரை திரும்பவும் வாரி நிலவத்துணை வேண்டுகிறே புனிதர்கள் உறவை நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விண்ணக தந்தையிடம் நம்முடைய எளிய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு எடுத்து கூறுவோம். அன்பின் இறைவா, யூபிலி ஆண்டினை கொண்டாடும் திரு அவையை
எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் வழிநடத்தும் திருத்தந்தை மற்றும் திரு அவை தலைவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் வாழவும் இறைமக்களை அன்பின் பாதையில் வழிநடத்த அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியும் நேர்மையுள்ள இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் மக்களை சகோதரத்துவம் சமத்துவம் கொண்டவர்களாக வழிநடத்த ஞானத்தை தந்தருளும். நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர் முடிவு பெற்று மக்கள் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களோடு வாழும் இறைவா, நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் கொடையாக வழங்கியுள்ள வரங்களையும் திறமைகளையும் நல்வழியில் பயன்படுத்த அருளை தந்துள்ளும். அன்னை மரியாள் பரிந்துரைத்து உதவி செய்தது போல நாங்களும் மற்றவர்களை துன்பத்தை கண்டு உதவி செய்ய நல்மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் ஆயனே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆட்டுக்காரர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். குடும்பத்தில் செய்யும் விவசாயம் மற்றும் கால்நடை தொழிலை ஆசீர்வதியும். கால்நடைகள் நோய் நொடியின்றி பழுகி பெருக செய்தருளும். கால்நடைகள் மேய்ச்சலுக்கு செல்லும் இடங்களில் எந்தவித ஆபத்துகளும் அணுகாமல் பாதுகாத்து வழிநடத்தும். குடும்பத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எவ்வித நோயும் அணுகாமல் காத்தருளும். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி எந்நாளும் இல்லத்தில் தங்கி இறை ஞானத்திலும் இறை பக்தியிலும் குழந்தைகள் வளர அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அன்பும் செய்யும் இறைவா, புனித செபஸ்தியாரை போல இறை நம்பிக்கையில் வளர்ந்து இயேசுவை அறிவிப்பதால் வரும் சிலுவைகளை துன்பங்களை ஏற்றுக்கொண்டு தளராத மனத்துடன் சாட்சிய வாழ்வு வாழ மனதைரியத்தை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக கடவுளிடம் அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் நல்ல தந்தையே, உம்முடைய அடியாரும் எங்களுடைய இணை பாதுகாவலருமான புனித செபஸ்தியாருக்கு நவநாள் எடுத்து கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே செபஸ்தியார் திருச்சிலுவையினுடைய வல்லமையை உணர்ந்தார். அதனால் தான் அவர் அந்த அடையாளத்தினாலே மக்களுக்கு நலமளித்தார். நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு வழிபாட்டையும் ஒவ்வொரு செயலையும் தொடங்குகிற போதும் இந்த சிலுவை அடையாளத்தோடு தான் நாங்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்குகிறோம். அதனுடைய வல்லமையையும் அதனுடைய அன்பையும் அது எங்களிடத்திலே குறித்து காட்டக்கூடிய ஒற்றுமையையும் மன்னிப்பையும் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவும் உம்மை போன்று உம்முடைய அன்பு மகனை போன்று நாங்கள் மறு கிறிஸ்துவாக வாழ அதன் மூலமாக உம்முடைய திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ வளர அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரை திருப்பெருக்கு இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டு நிலைத்து விளை மனது உழைப்பான அப்பத்தை ஒப்பு கொடுக்கிற வாழ்வழி அப்பமாக ஆண்டவரனை திருப்பெருக்கின்ற பெற்றுக் கொண்ட திராட்சி கொடியை மனது உழைப்பார் ரசத்தை ஆன்ம பாரமாக மாறும். என்னை முழுவதும்
அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் மிக்க ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதை அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகிறீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையார்வத்தை கனிவுடன் கொடுக்கிறீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகிறீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் அன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மண்ணகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசியே பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்படி கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் வரமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் அனைவரையும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோணியார், நாங்கள் விழா கொண்டாடுகிற புனித செபஸ்தியார், இனிமே இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல கடவுளாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவரே தருகிற அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ கடவுளின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரை தவிர தகுதியேற்றம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருடன் ரத்தமை காத்து தீவாயும் வெளிப்பதான். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவை
சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள். வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அல்ல அல்ல குறையாது அன்பின் தாகம் தணியாது. இன்றும் என்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது. அல்ல அல்ல குறையாது அன்பின் தாகம் தணியாது. இன்றும் என்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது. வானக விருந்துக்கு வந்து பாருங்கள். வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். ஒரு சுவை உணவினை அடிக்கடி உண்ணும் நீங்கள் இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். மன்னாவை உண்டதால் கானான் தேசம் நுழைந்தது. மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். தன்னை கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர் வாழ வைத்து அழைத்திட வாருங்கள். தன்னை கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர் வாழ வைத்து அழைத்திட வாருங்கள். அன்புடைய சமுதாயம் படைத்திடுவோம். நாம் அவர் வழி நாளும் வாழ்ந்திடுவோம். அன்புடைய சமுதாயம் படைத்திடுவோம். நாம் அவர் வழி நாளும் வாழ்ந்திடுவோம். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள். வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள். வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். கசசனி சச கசசனி சச மாமா மதா தாத்தா பாப்பா மப்பா. சீடர்களை தனிலே காட்சி தந்த ஆண்டவர் அப்பமாக நம்மிடையே வருகின்றார். அப்பமாக நம்மிடையே வருகின்றார். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று தன் செயல் முழுமையாய் தருகின்றார். தன்னையே முழுமையாய் தருகின்றார். மரணத்தை வாழ வைக்க பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. 20ஆம் தேதி திங்கட்கிழமை புனிதர்கள் பபியோன் செபஸ்தியார் மறைசாட்சி விழா. 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஆக்னேஸ் மறைசாட்சியின் நினைவு நாள். 22ஆம் தேதி புதன்கிழமை புனித வின்சென்ட் பல்லோட்டி மறைசாட்சி நினைவு நாள். 23ஆம் தேதி வியாழக்கிழமை வாரத்தின் வியாழன். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சலேஸ் நகர் புனித பிரான்சிஸ் நினைவு நாள். 25ஆம் தேதி சனிக்கிழமை திருத்தூதர் புனித பவுல் மனமாற்றம் விழா. 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு நமது நாட்டின் குடியரசு தினம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியாருடைய திருநாளின்
மூன்றாவது நாள் நவநாளை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற செய்தியை அறிந்து கொண்டாலே சிலுவை அடையாளத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதனை இந்த நாளிலே நாம் மறையுறையாக மிக அழகாக கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். சிலுவையினுடைய செய்தி என்ன? அது கடவுளுடைய வல்லமையை சொல்லுகிறது. அது கடவுளுடைய அன்பை நமக்கு கற்றுத்தருகிறது. சிலுவை என்பது ஒற்றுமையினுடைய சின்னமாய் இருக்கிறது. இன்னும் சற்று ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் சிலுவை தியாகத்தை கற்றுத்தருகிறது, இரக்கத்தை நமக்கு கற்றுத்தருகிறது என்று இந்த நாளிலே தியானித்தோம். உண்மையிலேயே இந்த சிலுவையினுடைய செய்தியை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் சிலுவை அடையாளமிடாமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம் என்பதனை மிக அழகாக அருட்தந்தை அவர்கள் நம்மளோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு புனிதர் கிறிஸ்தோஸ்தம் என்பவர் இந்த சிலுவையை குறித்து மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த சிலுவை அடையாளத்தை குறித்து அவர் சொல்வது என்ன? சிலுவை அடையாளம் இடாமல் வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள், ஏனென்றால் அது உங்களுக்கான ஒரு ஆயுதம். இப்படி சக்தி வாய்ந்த ஒரு கவசத்தால் நீங்கள் மூடப்பட்டிருப்பதால் மனிதனோ பேயோ எதுவும் உங்களை தாக்க துணிய மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு போர் வீரன், பேய்களை எதிர்த்து போரிட நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதனை இந்த சிலுவை அடையாளம் உங்களுக்கு கற்பிக்கட்டும். ஏனென்றால் சிலுவை மரணத்தை வென்றது, நரகத்தை வெற்றிடமாக்கியது, சாத்தானை வீழ்த்தியது, உலகை மீட்டெடுத்தது என்று புனித கிறிஸ்தோசம் இந்த சிலுவையினுடைய மேன்மையை குறித்து சொல்லுகிறார். இந்த சிலுவை அடையாளத்தினுடைய சிறப்பினை நாம் அப்படி பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சிலுவை அடையாளம் நம்முடைய வாழ்விற்கான ஒரு பெரும் ஆசீர்வாதம். பாரம்பரியமாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இந்த அடையாளத்தை வைத்துதான் எந்த ஒரு பணியும் தொடங்கப்படுகிறது, எந்த ஒரு பணியும் நிறைவு பெறுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமும் முடிவும் சிலுவை அடையாளத்தில் தான் இருக்கிறது என்பதனை நாமும் அறிவோம். தந்தை அவர்கள் இந்த நாளிலே இந்த செய்தியை மிக ஆழமாக நமக்கு வெளிப்படுத்தினார்கள். விவிலிய மேற்கோள்களோடு அவர்கள் சொல்லுகிற போது சிலுவை கற்றுத்தருகிற செய்தி என்ன? இந்த சிலுவையை நாம் தொட்டு கும்பிடும் போதும் வணங்கிவிட்டு சொல்லுகிற போதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் அது வெளிப்படுகிறதா? அது தொட்டு கும்பிட்டதனுடைய அடையாளம், அதனுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் பேட்டை பங்கிலே பங்கு தந்தையாக மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை நாம் அறிகிறோம். ஏனென்றால் மறையுறை தொகுப்புகள் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அதே போல வாழ்வியல் நெறிகாட்டுகிற புத்தகங்களை எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் இரவு தூங்கப்போக நேரம் 12 மணி, காலையில் 4 மணிக்கு மீண்டுமாக எழுந்து விடுவார். அவ்வளவு நேரம்தான் அவருடைய உறக்க நேரம். மீதி நேரமெல்லாம் வாசிக்கிற நேரம், எழுதுகிற நேரம், அப்படியாக நிறைய படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தை அவர்கள் இந்த நாளில் நமது மத்தியிலே வருகை தந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறி நம்முடைய வாழ்வில் சிலுவை அடையாளத்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்த்தை தெரிவிக்கும் விதமாக ஆட்டுக்காரர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஏற்கனவே அழைப்புதலில் கொடுக்கப்பட்ட உள்ளவாறு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மாலையில் திருப்பலி நடைபெறும். சிறப்பாக விழா நாட்களில் அனைவரும் கலந்து கொள்ள, எல்லா நாட்களிலும் பங்கேற்பு செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய குழந்தையை வாழ்த்துவோம். புனித வியாகுல என்பியத்தைச் சேர்ந்த வர்க்கீஸ் சங்கீதா அவர்களுடைய குழந்தை ஜெனட் ஃப்ளோரினா பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவருக்கு
இந்த பரிசை வழங்குவோம். திருமண அறிவிப்பு நாளை சொல்லப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆளவந்தாம் குளத்திற்கு வருவது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். அன்பான இறை மக்கள், அதை விடவும் அன்பான அன்பு அண்ணன், உங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே உயிர்த்த பார்வை என்ற ஒரு மாத இதழ் வெளிவந்தது. அது தந்தையினுடைய காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக வெளிவந்தது. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வரும். இன்றைக்கு அந்த மாத இதழ் நின்று போய்விட்டது. ஆனால் தந்தை அவர்கள் அந்த இதழினுடைய ஆசிரியராக பணியாற்றிய காலகட்டத்தில் மறை மாவட்டம் முழுமைக்கும், ஏன் பல இடங்களுக்கும் அந்த பத்திரிகை சென்றது. எழுத்துப்பூர்வமாக கடவுளுடைய நற்செய்தியும் சொல்லப்பட்டது. அவர் ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய வாய்ப்பு தந்தார்கள், எழுதுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அந்த உத்வேகமும் அந்த ஆக்கமும் தான் இவ்வளவு ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் எப்போதும் நினைத்து பார்ப்பேன். என்னுடைய வளர்ச்சியிலும் சரி, என்னுடைய முன்னேற்றத்திலும் சரி, தந்தை அவர்கள், அன்பு அண்ணன் அவர்கள் எனக்கு எப்போதுமே உறுதுணையாக இருப்பார்கள். எனவே தந்தையையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் திருவிழா வாழ்த்துக்களையும் முன்னதாகவே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. பேரன்புமிக்க ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதை மனவலிமையை நாங்கள் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
உலகமெங்கும் சுகிர்த நாமம் உடைத்தானவராய் சத்திய திருச்சபைக்கு தஞ்சமாயிருந்த புனித செபஸ்தியாரே, திருச்சபைக்கு விரோதம் செய்வர்களுக்கு இறைவன் நல்ல மனதை கொடுத்தருளவும், இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய சத்திய நல்ல குருக்கள் உண்டாகி ஈடேற்ற நெறியில் எங்களை நடப்பிக்கவும் இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இவருடைய தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். உள்ளக மகிமை பெருமை புகழ் செல்வமெல்லாம் பெருத்து இயேசுநாதரை பற்றி உயிரை தர அத்தியந்த விசுவாசத்துடன் மார்க்கு மர்சலியனுக்கு புத்திமதி செல்லும்போது 7 சம்மனஸ்களுடன் இயேசுநாதர் வந்து உம்மை முத்தி செய்து நம்மோடு கூட இருப்பாய் என்று சொல்ல கேட்டு மகிழ்ச்சியடைந்த புனித செபஸ்தியாரே, நாங்கள் எல்லோரும் பாவமில்லாமல் புண்ணிய வழியிலே நடந்து பேரின்ப விண்ணுலக அரசில் சேர்ந்திட மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துராஜா வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பேராலே.
நமக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.